ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இது சினிமா டைம். வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் இப்போ ரீசெண்டாக வந்த ஃபயர் பிரேக் மூவியோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்பானிஷ் சர்வைவல் த்ரில்லர் மூவி. தமிழ் டப்பில் இருக்குது. இந்த படத்தோட ஹீரோயினான மாரா காட்டு தீ பரவிட்டு இருக்கப்போ காட்டுக்குள்ளே தனியாக போய் காணாமல் போன அவங்க பொண்ணு லீடேவை தேடுவாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயினான மாரா அவங்க ஹஸ்பண்ட் சாகிறதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ளே தனியாக வாழ்ந்த வீட்டை விற்கிறதுக்காக அங்கே கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணி அந்த வீட்டையும் சேல் பண்ணிவிட்டு அங்கே இருக்க மற்ற திங்ஸையும் எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஹீரோயின், அவங்களோட பொண்ணு லீடே, அவங்களோட பிரதர் இன் லா லூவிஸ், அவரோட ஒய்ஃப், அவங்களோட சன், இவங்க 5 பேரும் சேர்ந்து ஒரு பிக்னிக் மாதிரி அந்த இடத்துக்கு போகிறாங்க. இவங்க போகிற அதே டைம் அந்த காட்டுக்குள்ளே இருக்க செல்ஃபோன் டவர்லேருந்து ஒரு சின்ன தீப்பொறி பட்டு அந்த காட்டில் தீ பிடிச்சி அந்த காட்டு தீ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய இடத்துக்கு பரவ ஆரம்பிக்குது. காட்டுக்கு நடுவில் 2 வீடு மட்டும்தான் இருக்கும். ஒன்று இவங்க ஹஸ்பண்டோட வீடு, இன்னொன்று சாண்டியாகோன்னு ஒருத்தரோட வீடு. அவரும் அங்கே தனியாக தான் தங்கியிருப்பார். இவங்க அந்த காட்டுக்குள்ளே இருக்க வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே காட்டு தீ பற்றின நியூஸை பார்க்குறாங்க. அங்கேருந்து சீக்கிரம் பேக் பண்ணி ஈவினிங்குள்ளே வெளியே போயிடலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஹீரோயின் அவங்க பொண்ணு லீடே கிட்ட காட்டுக்குள்ளெல்லாம் போய் சுற்றி பார்க்கலாம்னு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால இப்போது அங்கே போகணும்னு லீடே அடம் வைப்பா. இப்போ அங்கே போகிறது சேஃப் இல்லைன்னு சொன்னால் அவள் கேட்க மாட்டா. அதனால அவளை ஹீரோயின் திட்டி அனுப்பியிருப்பாங்க. கோபத்தில் லீடே ஒரு பேக்கில் அவங்க அப்பாவோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு காட்டுக்குள்ளே தனியாகவே யார்கிட்டையும் சொல்லாமல் போயிருப்பா. ஹீரோயினும் மற்ற எல்லாரும் அவங்களோட திங்ஸ்லாம் பேக் பண்ணி வெளியே போக ரெடியாக இருக்கப்போ லீடேவை காணோம். எங்கே போனான்னு எல்லாரும் தேட ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் பக்கத்து வீட்டில் இருக்க சாண்டியாகோ கிட்ட கேட்பாங்க, லீடேவை பார்த்தீங்களான்னு. அவர் காட்டுக்குள்ளே இருக்க குட்டி குடிசை வீட்டில் அவளை கடைசியாக பார்த்ததா சொல்வார். இப்போது அந்த இடத்துக்கு ஹீரோயினும் பிரதர் இன் லாவான லூயிஸும் போய் பார்ப்பாங்க. அங்கே லீடேவோட பேக்கும் அவங்க கொண்டு போன ஃபோட்டோஸும் இருக்கும். ஆனால் அவள் இருக்க மாட்டா. அந்த காட்டுக்குள்ளே இப்போ தீயும் வேகமாக பரவிட்டுருக்கு. அதனால் இவங்களால மட்டும் தனியாக இப்போது லீடேவை தேடி கண்டுபிடிக்க முடியாதுன்னு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்க ஒரு சர்ச் டீமை காட்டுக்குள்ளே அனுப்பி தேடுவாங்க. ஆனால் அந்த தீ அதிகமாக பரவ ஸ்டார்ட் ஆன அப்புறம் அந்த சர்ச் டீம் இப்போதைக்கு சர்ச்சை ஸ்டாப் பண்ணுறதாவும் தீ முழுசாக அணைஞ்ச அப்புறம் திரும்பியும் சர்ச் டீம் தேடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஹீரோயினும் பிரதர் இன் லா லூயிஸோட ஃபேமிலியும் லீடேவை கண்டுபிடிக்காம அந்த இடத்த விட்டு போகிறதா இருக்க மாட்டாங்க. இப்போது ஹீரோயினும் லூயிஸும் சேர்ந்து காட்டுக்குள்ளே போய் லீடேவை தேடுறதா இருப்பாங்க. அதுக்காக சாண்டியாகோவோட காரை இவங்க கேட்டிருப்பாங்க. அப்போ தான் ஹீரோயின் கார்க்குள்ளே காணாமல் போன லீடேவோட பிரேஸ்லெட்டை பார்த்துருப்பாங்க. அந்த பிரேஸ்லெட் இவங்க லீடேக்கு கிஃப்ட் பண்ணது. அவள் எப்போவுமே அதை கலட்ட மாட்டா. இதை பார்த்த அப்புறம் ஹீரோயினுக்கு சாண்டியாகோ மேலே சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அவரோட வீட்டுக்கு போய் செக் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அவரும் அதுக்கு ஒத்துப்பார். ஆனால் அவர் வீட்டில் ஒரு ரூம் மட்டும் லாக்ல இருக்கும். அதுக்குள்ளே யாரையும் அலோவ் பண்ண முடியாதுன்னு அவர் சொல்வார். சாண்டியாகோ எதை மறைக்கிறாரு. லீடேவை கடைசியாக பார்த்தது அவர் தான். லீடே காணாமல் போனதுக்கும் இவருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஹீரோயின் அவங்க பொண்ணு லீடேவை கண்டுபிடிச்சி காட்டுத்தீ இவங்க இருக்க இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வெளியே போனாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த மாதிரி மூவிஸோட ஸ்டோரிலைன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கும் லைக் பண்ணிவிடுங்க. டாடா பை ஃப்ரம் ஏஜே சினிமா டைம். வணக்கம்.